ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜவ்வரிசி வடகம் எப்படி நல்லா சூப்பராக முத்தாக எப்படி வீட்டில் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜவ்வரிசி வடகம் பண்ணுறதுக்கு நம்ம மாவு அரைக்கவோ கூழ் காய்ச்சவோ தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யலாம். ரொம்பவே சூப்பராக முறுமுறுன்னு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜவ்வரிசி வடகம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக இருந்தாலும் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்துக்கணும். இப்போது இது ஒரு பவுலில் நான் மாற்றிட்டேன். இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஜவ்வரிசி அளந்த அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அழுத்தி விட்டு இதை ஊற வச்சுக்கோங்க. இது மூடி போட்டு ஒரு 2 மணி நேரமாவது ஜவ்வரிசி நல்லா ஊறி வரணும். அப்போ தான் நல்லா முத்தாக நமக்கு ஜவ்வரிசி வத்தல் கிடைக்கும். பாருங்கள், 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துடுச்சு. இது போல் நல்லா கையால் எடுத்து உதிரி விட்டுக்கோங்க. அங்கங்கே கட்டியாக இருக்கும். எடுத்து இது போல் நல்லா உதிரி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஜவ்வரிசியை அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நமக்கு ஊறி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஜவ்வரிசி நல்லா அந்த தண்ணி இழுத்து நல்லா ஊறி இருக்கும். இப்போது இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூட வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க. அந்த உப்பெல்லாம் நல்லா பிடிச்சி வரும். இப்போ இது ஊறுறதுக்குள்ளே நம்ம இட்லி தட்டில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஜவ்வரிசியை வேக வைக்க போகிறோம். அதனால் நமக்கு ஒட்டாமல் எடுக்க ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சமாக இது போல் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துட்டு இது போல் நல்லா கையால் தட்டி விட்டுக்கோங்க. ரொம்பவும் நம்ம மொத்தையாக தட்டக்கூடாதுங்க. மொத்தையாக இருந்தால் ஜவ்வரிசி வேகாது. நமக்கு சாப்பிடும்போது சவுக்குன்னு இருக்கும். இது பெரிய ஜவ்வரிசிங்கிறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொத்தையாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் சின்ன ஜவ்வரிசி எடுத்தீங்கன்னா நல்லா நைஸாக மெலிசாக தட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசியை இந்த மாதிரி ஒவ்வொரு குழிலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டி செஞ்சுக்கலாங்க. மொத்தமாக நான் எடுத்த 1 கப்பு ஜவ்வரிசிக்கு எனக்கு ஒரு 16 வத்தல் கிட்ட கிடச்சிருக்கு. இப்போது நம்ம இந்த மாதிரி இட்லி தட்டில் எல்லா ஜவ்வரிசியும் தட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த ஜவ்வரிசி வத்தலை நம்ம வேக வைக்கிறதுக்கு இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ரெடி பண்ண இந்த இட்லி தட்டை உள்ளே இறக்கி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லாவே வெந்திருக்கும். இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போது இந்த பிளேட்டை எல்லாம் வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதை நம்ம எடுக்கணும். சூடோடவே நம்ம எடுத்தோம்னா வராது, அப்படியே ஒட்டி போயிடும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லியெல்லாம் எடுப்போம்ல, அந்த கரண்டியால் எடுத்துக்கோங்க. எடுக்க ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு நல்லா காய வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா தட்டுலேயும் இருக்கிற ஜவ்வரிசி வடகத்தை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வைக்காமல் கொஞ்சம் தள்ளியே வச்சு காய வச்சுக்கோங்க. இப்போது இது ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேன் காற்றுலையோ இல்லை வெயிலையோ வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு நாள் கழிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த அளவுக்கு காஞ்சிருக்கும். முழுமையாக காஞ்சிருக்காது, மேலே ஃபுல்லாக காஞ்சிருக்கோங்க. அந்த சைடு ஃபுல்லாக நமக்கு கொஞ்சம் காயாமல் ஈரமாக இருக்கும். அப்படியே எடுக்கவும் வராது, கையால் அப்படியே எடுக்கவும் வராதுங்க. வெயிலில் நமக்கு காய வச்சதுனால இது அந்த சைடு நமக்கு பின்பக்கம் ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி தோசை எடுக்கிற கரண்டியால் எடுத்திங்கன்னா எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா காஞ்சிருக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் கரண்டியால் எல்லா வடகத்தையும் எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் ஃபேன் காற்றுலையோ வெயில்லையோ நீங்கள் காய வச்சிங்கன்னா ஒரு 2 நாளில் நமக்கு இந்த வடகம் நல்லாவே காஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நாள் கழிச்சதுக்கப்புறம் ஜவ்வரிசி வடகம் ரொம்பவே சூப்பராக காஞ்சிருக்கு. ஈரப்பதம் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்ல முறுமுறுன்னு காய வச்சுக்கோங்க. இப்போ இந்த வடகத்தை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூடான எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு
வத்தல் போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக அரிசி வத்தல் பொரிக்கிற மாதிரி இந்த ஜவ்வரிசி வடகத்தை பொரிக்க முடியாதுங்க. இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் அமுத்தி விட்டு தான் நம்ம பொரிக்கணும். அப்போ தான் நல்லா இந்த மாதிரி நமக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்து நல்லா பெருசு பெருசாக நல்லா முத்து முத்தாக நமக்கு வெந்து வரும். இந்த ஜவ்வரிசி வடகம் வீட்டில் யார் வேணாலும் செய்யலாங்க. நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக தட்டி வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல மொறு மொறுன்னு நல்ல முத்து முத்தாக இந்த ஜவ்வரிசி வடகம் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப திக்காக நீங்கள் வேக வச்சிங்கன்னா நமக்கு சரியாக வேகாது, சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்ம வீட்டிலையே ஜவ்வரிசி வடகம் ரொம்ப சூப்பராகவே பண்ணிடலாம். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.